இன்னும் அலங்காரம் முடியலையா? முடிஞ்சிடுச்சு. என்ன பண்ணாலும் இருக்கிறது தானே வரும். அதோட இதையும் சேர்த்து போட்டுக்கோ. என்ன இது? திறந்து பாரு. என்னதுன்னு சொல்லுங்க. திறந்து பாரு. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் திறந்து பார்க்க மாட்டியா? அர்ஜுன், புடவையா? அதான் ஏற்கனவே உனக்கு கிஃப்ட் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன? என்ன ரொம்ப அதிகமா இருக்கு. காலையில இந்த புடவை உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா விலை ரொம்ப அதிகம்னு சொல்லி வேணான்னு வச்சுட்டேன். அதை நான் கவனிச்சேன். அதனாலதான் இதை வாங்கிட்டு வந்தேன். என்ன அர்ஜுன், ஒரு புடவைக்கு போய் இவ்வளவு செலவு பண்ணணுமா? பொம்பளைங்க புடவை கடைக்கு போனா எதுக்கு லேட் ஆகும்னு கேட்டா ஆளுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. டிசைன் பிடிச்சிருக்கா, கலர் பிடிச்சிருக்கான்னு பாக்குறத விட விலையை பார்த்து செலக்ட் பண்றதுக்காக தான் லேட் ஆகுது. பின்ன ஒரு புடவை அதுக்கு போய் இவ்வளவு செலவு பண்ணணுமான்னு கேக்குறேன். விலைங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல பிரியா. அதனாலதான் நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். அதுக்காக இவ்வளவு காஸ்ட்லியா யாராச்சும் வாங்குவாங்களா? கொஞ்சம் ஓவர் தான் இதெல்லாம். இது ஒரு பட்டு புடவை. நான் தினம் பட்டு புடவை கட்டிட்டா சுத்திட்டு இருக்கேன். இப்ப வாச்சும் வருஷத்துல ஒரு தடவை கட்ட போறேன். அதுக்கு போய் நீ ஆசைப்பட்டங்கிறதுக்காக தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். சும்மா மூட் அவுட் பண்ணாத. ஆசைப்பட்டேங்கிறதுக்காக அர்த்தம் இல்லாம செலவு பண்ணணுமா என்ன? இதுல என்ன இருக்கு? பொண்டாட்டி மேல அக்கறை இல்லாதவன் பொண்டாட்டிய புரிஞ்சுக்க தெரியாதவன்னு சொல்லுவீங்க. ஆசையா ஒரு புடவை வாங்கி கொடுத்தா தாம் தூம்னு செலவு பண்றவன்னு பழிய தூக்கி போடுவீங்க. இப்ப நான் என்ன பழி போட்டுட்டேன்? எவ்வளவுக்கு வாங்குனீங்க, ஏன் என்னன்னு கூட நான் கேட்க கூடாதா? நீ டென்டிஸ்ட் தானே, என்னமோ சேட்டு கடையில வேலை பார்க்கற மாதிரி இவ்வளவு கணக்கு பாக்குற. உனக்கு போய் நான் புடவை எடுத்துட்டு வந்தா பாரு, ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும். நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க அர்ஜுன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் இந்த புடவையோட பணத்தை திருப்பி கொடுத்துறேன். உனக்கெல்லாம் நல்லதே பண்ணக்கூடாது. இன்னைக்கு உன் லைசன்ஸ் உனக்கு திருப்பி கிடைச்சிருச்சு. அப்புறம் நீ ஆசைப்பட்ட புடவை உன் கையில இருக்கு. இதெல்லாம் நினைச்சு நீ சந்தோஷமே பட மாட்டல்ல? இல்ல எதையோ நீ பறி கொடுத்த மாதிரியே இருக்க. உன்னை சந்தோஷமே படுத்த முடியாது பிரியா. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினைக்கிற பொம்பளை புத்தி. என்ன எப்ப பார்த்தாலும் பொம்பளை புத்தின்னு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? ஆம்பளைங்க மட்டும் ரொம்ப யோகியமா? நீங்க எதுக்காக இதை வாங்கிட்டு வந்தீங்க? சொல்லி காமிக்கிறதுக்கா? உங்க மூஞ்ச பாருங்க, எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு. நீங்க என்ன சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்ன சொல்றீங்க? அதுக்கெல்லாம் ரீசன் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் மட்டும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லணுமா? ஏய் 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 நிறுத்துங்க. எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? ஏண்டா நீ கொஞ்சம் சும்மாவே இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருக்க. பாவண்டா, அவ உனக்காக விரதம் எல்லாம் இருக்கா. அதையெல்லாம் புரிஞ்சுக்காம நீ அவ மேலே கோவப்படுற. பாய்ஸ் நாடக கம்பெனி என்னைக்கோ மூடிட்டாங்கம்மா. என்னது? பின்ன டெய்லி ஒரு நாடகம் போடுவா, அதுக்கு நீங்க சப்போர்ட் வேற பண்றீங்க. அப்படியே உன்ன ஆரஞ்சட தெரியுமா? உனக்காக இவ பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்கா. ஏன் தொண்டையில புண்ணா? நீ உத வாங்க போற அர்ஜுனே. உனக்காக தாண்டா இவ விரதம் இருக்கா. நீ இதெல்லாம் புரிஞ்சுக்காம அவ கூட சண்டைக்கு போயிட்டு இருக்க. என்ன புள்ளையோ எந்த நேரத்துல வந்து பிறந்தியோ. வாடா நீ வாமா. ஐயோ மறந்தே போயிட்டனே. விரதம் இருக்கால்ல. ச்சே, இதை புரிஞ்சுக்காம அவளை தப்பா பேசிட்டோமே.